என் குழந்தைய காப்பாற்றணும்னா 16 கோடி மருந்து இருந்துச்சுன்னா தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் குழந்தையோட இந்த மூச்சு, என் குழந்தையோட சிரிப்பு, இது எதுவுமே எங்க குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு ஒரு தாயா என் குழந்தை படுறதெல்லாம் இந்த வேதனை என்னால தாங்கவே முடியல. நீங்க உதவி பண்ற எல்லாருமே எங்களுக்கு கடவுள் தான். எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாத்தி கொடுங்க. என் குழந்தை இல்லாத என் உலகமே கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சக்திவேல், என்னோட மனைவி பேர் லாவண்யா, என்னோட பொண்ணு சத்விகா. அவளுக்கு 5 மாதம் ஆகுது, இல்லை இப்போ 8 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் அவளுக்கு ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராபி அப்படின்னு ஒரு அரிய வகை நோய் இருக்குங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது பிறந்து எதுவுமே பிரச்சனை கிடையாது. 5வது மாதம் சளி பிடிச்சிட்டு அவளுக்கு மூச்சு வாங்க முடியாது போனது. அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் நாராயணா ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சோம். ஸோ அவங்க தான் இந்த மாதிரி ஒரு அரிய வகை ஜெனட்டிக் நோய் இருக்குது, அதில் டைப் 1ங்கிற டிசீஸ். உங்கள் குழந்தை 1 வயசு 2 வயசு வரைக்கும் உயிரோடு வளர்றது கஷ்டம். ஸோ அவளுக்கு ஒரு சோல்ஜன்ஸ்மா அப்படிங்கிற மருந்து வாங்கி கொடுக்கணும். அந்த கொடுத்தா அவங்கள காப்பாற்ற முடியும். அந்த மருந்து 16 கோடி ரூபா வரும். நம்ம யூஎஸ்ல இருந்து அந்த மருந்தை இம்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அது யூஎஸ்ல நோவாட்டிஸ் ஃபார்மா அப்படிங்கிற கம்பெனி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மருந்து கிடைச்சாதான் உங்கள் பாப்பாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு இது கேட்டதுமே ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ ஒரு பெரிய தொகையில் மருந்து இருக்குது, என்ன பண்ண முடியும், என் குழந்தைய காப்பாற்ற முடியுமான்ட்டு. ஸோ அப்போ தான் டாக்டர் ஆன் அவங்கள பார்க்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க நிறைய குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்க தான் நம்ம சவுத் இந்தியாவில் இந்த மஸ்குலர் அட்ராபிக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அவங்க அறிவுரையின் பேரில் தான் நாங்கள் நிறைய சோசியல் மீடியாவில் எல்லாமே வீடியோ போட்டுட்ருக்குறோம். பொதுமக்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவி பண்ணால் எங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம்ம முதல்வர் ஐயா, ஹெல்த் மினிஸ்டர் ஐயா எல்லாருக்குமே நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். ஏன்னா இது ஒரு 16 கோடின்னு நினைக்கும் போதே ஒரு நடுத்தர ஃபேமிலியிலேருந்து எங்களுக்கு தூக்கம் வரல. ஒரு 4-5 மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஸோ அவளை ஒரு குழந்தை ஒரு சிரிப்பு இல்லாமல் கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப மனவேதனையோடு தான் இருக்கிறோம். இதை சீக்கிரம் மருந்து கிடைக்கணும்னா நீங்கள் எல்லோரும் மனசு வச்சா மட்டும்தான் முடியும். ஒரு 10 லட்சம் பேர் ஒரு 160 ரூபா அந்த மாதிரி கொடுத்தாவே எங்கள் குழந்தைய கூடிய சீக்கிரம் அந்த மருந்து வாங்கி கொடுத்து காப்பாற்ற முடியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவிக்குமே நாங்கள் என்றைக்குமே கடமைப்பட்டிருப்போம். என்னோடய குழந்தைக்கு ஒரு உயிர் பிச்சை கொடுங்கன்னு உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் குழந்தைய காப்பாற்றி கொடுக்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. முதல்வர் ஐயாவும் ஹெல்த் மினிஸ்டர் ஐயாவும் உதவி பண்ணுவாங்களோன்னு காத்திருக்கோம். ஸோ அவங்களும் எங்களுக்கு முன் உதவி பண்ணணும். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கடமைப்பட்டிருக்கிறோம். என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. ரொம்ப நன்றியாக இருக்குது. வணக்கங்க, என் பேர் லாவண்யா, என்னுடைய கணவன் பெயர் சக்திவேல். என்னுடைய 8 மாத குழந்தை இவதான். என்னுடைய குழந்தைக்கு தான் SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபி அப்படிங்கிற ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது. என் குழந்தைய காப்பாற்றணுன்னா 16 கோடி மருந்து இருந்துச்சுன்னா தான் என் குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. என் குழந்தையோட இந்த மூச்சு, என் குழந்தையோட சிரிப்பு, இது எதுவுமே எங்களால் எங்கள் குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காளேன்னு ஒரு தாயா என் குழந்தை படுறதெல்லாம் இந்த வேதனை என்னால் தாங்கவே முடியல. கடவுள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துருக்கலாம். என் பிஞ்சு குழந்தைக்கு கொடுத்து என் குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால் உயிரோடு இருக்கவே முடியல. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. கடவுள் எல்லாம் நேரடியாக வரமாட்டாங்க. எல்லாரும் உங்கள் மூலியமா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். தயவு செஞ்சு நீங்கள் உதவி பண்ணுற எல்லாருமே எங்களுக்கு கடவுள் தான். எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. என் குழந்தை இல்லாத என் உலகமே கிடையாது. என் குழந்தை தான் என் உலகமே. தயவு செஞ்சு எல்லாரும் உதவி பண்ணி என் குழந்தைய காப்பாற்றி கொடுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.